ஹலோ, வெல்கம் டு Optooz எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானை எப்படி மிஷினில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறோம்? நம்ம வந்து பைத்தானை வந்து இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். பைத்தான் வந்து நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக பைத்தானை வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் 3.11 எடுத்துக்கலாம். 3.10.11 எடுத்துக்கலாம். ஸோ 11 வந்து நான் டவுன்லோட் பண்ணி என் சிஸ்டத்தில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே வந்து டவுன்லோட்ஸ்க்கு போயிடலாம். இங்கே டவுன்லோட்ஸில் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் நம்ம எடுக்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ரிலீஸ் ஹிஸ்ட்ரி போகலாம். ரிலீஸ் பைத்தான். ஸோ இதில் வரும்போது ஃபைல்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் ரீகமெண்டட். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருச்சு, 3.12 வரைக்குமே வந்திருக்கு. இருந்தாலும் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை எடுக்கக்கூடாது. எது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்ட்டு பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் நான் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? பைத்தான் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பைத்தான் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே நீங்கள் கூட ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். ஸோ நம்ம டவுன்லோட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லோக்கல் டெஸ்க்கு சிக்கு வந்துடுறேன். வந்துட்டு இங்கே வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும், யூசர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்த நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பைத்தான் 3.10.11 தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்படி வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நாம் வந்து கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்காக லோக்கல் டிஸ்க் சியில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். இங்கே இருக்குது இல்லையா 3.10.11 இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து பர்மிஷன் கேட்கும். டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு பர்மிஷன் கேட்கும். இங்கே எஸ் கொடுத்தா மட்டுமே பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ பைத்தானில் வந்து ஆட் பைத்தான் exe to path அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து என்வாயன்மெண்ட் வேரியபிளில் உங்களுக்கு வந்து பாத்தை வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இங்கே வந்து நான் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன். எதனால் நம்ம கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்கு ஸ்பைடர்லாம் வந்து அனகோண்டா இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணணும்னா கண்டிப்பாக கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் போனால் மட்டுமே இது நடக்கும். அதனால் நான் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இங்கே வந்து இன்ஸ்டால் பைத்தான் ஃபார் ஆல் யூசர்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து லொக்கேஷன் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு திஸ் பிசியில்
நம்ம லோக்கல் டிஸ்க் சியில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா 3.10.11ன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறோம். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது வந்து என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் இருக்குது, இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பைத்தான் -- வெர்ஷன் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? தேங்க்யூ.